சமையலறை வேலை மாத்திரம் முடிகிற வேலையே அல்ல. பாக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம். சமையலறை வேலையை முடியாது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு எங்க டைம் இருக்கு? இந்த வீட்டுல யார் என்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறீங்க? சாப்பிடவான்னு சொன்னா வரீங்களா, சாப்பிடவான்னு சொன்னா வரமாட்டேன்றாங்க. இந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்காரர் போனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த அம்மா சமையல் ரூம்லேயே கூப்பிடு, ஏங்க சாப்பிட வரீங்களா? பதிலே இல்லை. இன்னும் 2 அடி நடந்து, ஏங்க சாப்பிட வரீங்களா? அப்பவும் பதில் இல்லை. இன்னும் 10 அடி நடந்து, ஏங்க சாப்பிட வரீங்களா? அவர் கூப்பிட்டியான்ற, கூப்பிடலையா கதறின. அவராவது பரவாயில்ல, கூப்பிட்டியானாவது கேட்கிறாரு. வீட்டுல ஒரு மகன் இருக்கான்ல, அவன் காதுல 2 காதுலயும் மாட்டிருக்கான். பிரளயமே வந்தா கூட, இடியே விழுந்தா கூட, தடி விழுந்ததா கூட அவன் நினைக்கிறது. இவங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட்டு சாப்பிட வச்சு இடத்த சுத்தம் பண்ணி, எங்க எனக்கு டைம் இருக்கு? ஆனா பெண்கள்கிட்ட தான் நான் முக்கியமா சொல்றேன், ஸ்டாப், நில்லுங்க. கொஞ்ச நேரம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. வேற எந்த விதத்திலையும் நம்ம உயர்த்திக்க வேணாம், அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும். நம்முடைய ஆரோக்கியத்தை சரியா வச்சுக்கிற அளவாவது நிக்கிறோமா? நிக்கிறோம்னா இப்ப நான் நிக்கிறத சொல்லல, வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களே, எப்பவாவது ஒரு நொடி நின்று இந்த வாழ்க்கையை சரியாதான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு பார்த்து இருக்கோமா?